ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்தர்களை பற்றி தான். சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பல பேர் கடவுள், அந்த தேவலோகம் இதெல்லாம் ஒரு லோகம், அதுக்கப்புறம் மனிதர்கள் அப்படிங்கிறது ஒரு லோகம். அந்த சித்தர்களுக்கும் இந்த கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கு இல்லையா, இதுதான் சித்த நிலை அப்படின்னு பேர். சித்தம் தெளிதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது சித்தம் தெளிந்த நிலை தான் சித்தர்கள். அப்போ சித்தம் அப்படிங்கிறது என்ன? சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிறோம். சிவன்கிறது இந்த இடத்துல ஜீவனாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. திருமூலரோட வரிகளில் சொல்லணும்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உள்ளத்திலேயே உங்களோட இதயத்திலையும் உள்ளத்துலேயும் தான் கடவுளுங்கிறது இருக்குது. கடவுள் அப்படிங்கிறதுக்கு தனியாக வழிபாட்டு முறைகள் கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. கற்பனைக்கு எட்டாத தத்துவமே முருகா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கற்பனைக்கு எட்டாத ஒரு அபார சக்தி, அருமையான சக்தி, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குது. இதை சொல்கிறவங்க தான் சித்தர்கள். அப்போ சித்தர்களையே நீ வழிபடுறதுக்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி ஒரு ஆள் நம்பால் சொல்கிறான்னா ரொம்ப யோசிக்கணும் இல்லையா? சித்தர்களே பொதுவாக பார்த்திங்கன்னா, சித்தர்களுடைய தொடக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும், யாராக கூட இருக்கட்டுமே, எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு தான். இந்த 4ஆம் நூற்றாண்டில் இந்த சமய நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு மதத்தை அழிச்சிட்டு ஒரு சமயத்தை அழிச்சிட்டு அதை இடத்துல இன்னொரு கட்சியை அழிச்சிட்டு அந்த இடத்துல இன்னொரு கட்சி ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி தான். அப்படி நடக்கும்போது இதெல்லாம் அவங்க வெறுத்து போயிட்டு, இது என்ன, நம்ம உண்மையான தத்துவம் என்ன, சிந்தனை என்ன, மனிதனுடைய பயணம் எதை நோக்கி இருக்கணும், அவனுடைய இலக்கு எதை நோக்கி இருக்கணும், அவன் எங்கே போய் முடியணுங்கிறத விட்டுட்டு இந்த புற தோற்றங்கள், இந்த புற வழிபாட்டு முறைகள், இந்த ஒரு மாதிரி இந்த புற சமய அடையாளங்கள், இதிலெல்லாம் மனுஷன் அடிபட்டு நிற்கிறானே, இதை நம்ம உண்மையை போய் சொன்னோம்னா நீ இந்த பக்கமாக அல்லது அந்த பக்கமானு தான் பேசுகிறானே தவிர உண்மையை அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்க இல்லையா? இந்த நிலையில் இருந்தவர்கள் தான் சித்தர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த தனிப்பட்ட கடவுளையும் அவங்க வணங்கலை. அதே மாதிரி யாருக்கு இவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணணும், இதெல்லாம் இப்படிலாம் வழிபடணும், இந்த நட்சத்திரம் இந்த நாளை பார்த்து இவங்களுக்கெல்லாம் பூஜித்தா தான் நமக்கு கேட்ட பலன் கிடைக்கும், இன்றைக்கி முன்னோர்களை நினைக்கணும், நாளைக்கு பின்னோர்களை நினைக்கணும், இப்படியெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க யாரும் இந்த தனி மனித ஒழுக்கத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. தனி மனிதன் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலையை அடையிறது எப்படி, அப்போ இந்த உலகமே தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரணும். நம்ம தமிழில் படிச்சிருக்கோம்ல, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற மாதிரி, இந்த மாதிரி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொண்டாட்டி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வம்சம், தன்னுடைய ஜாதி, தன்னுடைய மதம், இதை எல்லாத்தையும் கடந்துட்டு உருவ வழிபாடுகளில் போய் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு அடிச்சிக்காமல் தனக்குன்னு இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா? ஒரு டாக்டரை நீங்கள் உருவாக்கிடலாம், ஒரு பொறியாளரை நீங்கள் உருவாக்கிடலாம், ஒரு அறிவியல் ஞானியை உங்களால் உருவாக்க முடியுமா? கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு தனிப்பட்ட துறை நடத்த முடியுமா? அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு விஞ்ஞானியோட மருந்து கண்டுபிடிப்புங்கிறது, இப்போ நாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, இப்படி ஒன்றுக்குமா பல மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு நவீன கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், கருவிகளோட கண்டுபிடிப்புகள் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இதுக்கு காரணம் ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் உங்கள் மைண்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு வெளியில் ஒரு வடிவம் கிடைக்குது. இப்படி கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டு தான் சித்தர்கள். அவங்களுக்கு இந்த கோயிலெல்லாம் அவங்க ஏற்கிறதே கிடையாது, உருவ வழிபாடுகளை ஏற்கிறதே கிடையாது, எந்த தனிப்பட்ட கடவுளையும் ஏற்கிறது கிடையாது. பின்னால் வந்தவர்கள் சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடவுள் வழிபாட்டு முறையோடு சேர்த்து சித்தர்கள் வழிபாட்டை சேர்த்துருவாங்க. இந்த சிலையையே அவர் தான் ஸ்தாபித்து வடிவமைச்சார் அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் சிக்கலை உருவாக்குது. சித்தர்கள் சில சிலைகளை உருவாக்கியிருக்கிறது உண்மை, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அவங்க எந்த மதத்தை நோக்கியும் எந்த ஒரு கொள்கையை நோக்கி அவங்களாம் எடுத்து வைக்கவே இல்லை. அவங்க பார்த்திங்கன்னா வானியல் அறிவியல் ஆராய்ச்சிகளை அவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க. எந்தெந்த கோள்கள் எப்படியெல்லாம் சுற்றுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கோள்களுடைய அந்த சுழற்சி பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை, உயிருள்ள பொருள்களை, உயிரற்ற பொருள்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பல்வேறு விதமான நோய்களுக்கும் மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தான் ரசவாதம்னு சொல்கிறாங்க. ரசாயனத்தோட தொடக்கம் தான் ரசாயனத்தை எதோட கலக்கிறது. இப்போ சாதாரணமாக சுண்ணாம்புன்னு சொல்கிறோம். சுண்ணாம்புங்கிறதே ஒரு கெமிக்கல் தானே, ரசாயனம் தானே. உப்புங்கிறது நம்ம உணவுப் பொருளாக பார்க்குறோம், அது சோடியம் குளோரைடு தானே. இப்படி ஒன்றுத்தையும் இதை கண்டுபிடிச்சி எதை சேர்க்கறது, எப்படி மருத்துவம் கண்டுபிடிக்கிறது, இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சவர்கள் தான்
இந்த சித்தர்கள். இவங்க வந்து யோகம் அப்படிங்கிற ஒரு நிலையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த யோகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஜோதிடத்தில் வரக்கூடிய இந்த யோகம் மகாராஜா யோகம், மகாராணி யோகம், இந்த மாதிரி யோகம் இல்லை. யோக நிலை அப்படிங்கிறது வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. மனதை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்களே உணர முடியும். உங்கள் கண்ணையும் உடம்பையும் இங்கே வச்சுட்டு உலகம் முழுக்க பயணிக்க முடியும். சரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாசி யோகம்னு சொல்லுவாங்க. நிறைய கலைகள் இருக்குது. இந்த மாதிரி கலைகளை எல்லாம் இதை தான் யோகங்கள்னு சொல்கிறது. நரசிம்மரை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நரசிம்மர் சிலையை பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர்னு சொல்லுவாங்க. தவ நிலையில் இருக்காங்கல்ல, இதுதான் சித்தர்கள். சித்தர்களை பற்றி நான் ஏதாவது பேசணுன்னா ஏதாவது ஒரு மதத்தில் உள்ள கடவுளை எடுத்துக்கணுங்க. மதம்ங்கிறது நீங்கள் ஒரே மதம் இல்லை, பல மதங்களோட தொகுப்பு தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதில் உள்ள ஒரு கடவுளை எடுத்துகிட்டு அவர் சித்தர், இவர் வந்து பேசினார் அப்படின்னு எடுப்பாங்க. பல புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ நூல்கள் எல்லா நூல்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வருவார். அந்த கடவுள் வந்து ஒரு தத்துவத்தையோ ஒரு மருத்துவத்தையோ ஒரு ஜோதிடத்தையோ சொல்லி அவரோட மனைவிக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மகனுக்கு சொல்லுவாங்க. அவங்க அப்புறம் இந்த சித்தர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. இது நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட கேட்டாங்க, சித்தர்களை வழிபடுறத சித்தர்களை போய் நேரடியாக வழிபடக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடவுள் பேரை சொல்லி இவங்களை வழிபடணும், அவங்கள வழிபடணுங்கிறாங்கல்ல. சித்தர்கள் வந்து வழிபாட்டு முறைகளுக்கே வரமாட்டாங்க. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சித்தர்களை வழிபடும் போது சித்தர்களை நேரடியாக போய் வழிபடக்கூடாது. இங்கே வந்து அதுக்கு முன்னாடி இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் சித்தரை வழிபடணும், அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் சித்தரை வழிபடணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம அதை வந்து அதுக்கு அப்படியான சாத்தியங்கள்லாம் எதுவுமே கிடையாது. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பக்தி மார்க்கத்திலேருந்து விடுபட்டவர்கள். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பஜனை பாடல்கள் பாடுறது, விபூதி கற்பூரத்தை ஏற்றிக்கிறது, ஊதுபத்தியை ஏற்றி வச்சு வாழைப்பழம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு படைக்கிறதுங்கிறது பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் பக்தி மார்க்கம். இதில் நோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. 1ஆம் வகுப்பில் என்ன பண்ணீங்களோ டிகிரி வரைக்கும் படிச்சிங்கன்னா அதில் ஏதாவது பலன் இருக்கா? அதுதான் நமக்கு பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம்ங்கிறது வேறு. இறைவனை வந்து தியானத்தின் மூலமாக அடையிறது இருக்குல்ல, மனத்தை ஒருமைப்படுத்துறது மூலமாக அடைகிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் வலியுறுத்துகிறவங்க தான் வந்து சித்தர்கள். அந்த சித்தர்களை போய் நாம் இன்றைக்கி வழிபடுறோம். அதுக்கும் என்ன பண்ணோம், அவங்க பிறந்த நட்சத்திரம் அது இதெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு போய் வழிபட்டுருக்கோமே தவிர அவங்க அதெல்லாம் விரும்புறது இல்லை. சித்தர்களோட பாடல்களை முழுமையாக படிச்சிங்கன்னா ஒரு பாட்டிலையும் அவங்க விளக்கம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. இன்னும் நிறைய சித்தர்கள் ரொம்ப எளிமையான பாடல்கள்லாம் இருக்குது. குதம்பை சித்தருடைய பாடல்கள் இருக்குது, அழுகண்ணி சித்தரோட பாடல்கள் இருக்குது. அழுகண்ணி சித்தர் இல்லை, அவர் பேர் அழகு அணி சித்தர். அந்த அழகு அணி சித்தரோட பாடல்கள் அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ராகத்தை போட்டு படிச்சுக்கலாம். ஒரே மாதிரி சந்தத்தில் தான் வரும். அப்படியே நம்மளை அறியாமலே கண் கலங்கும். அதுக்குள்ளே மேலோட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேறு பொருள் இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே நாயை கண்டா கல்லை காணும்னு சொல்கிறாங்கல்ல, நாய் ரோட்டில் போகிறதுக்கு அதை அடிக்கலான்னு பார்த்தோம், கல் கிடைக்க மாட்டுது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. நாய்ங்கிற ஒரு சிற்பத்தை பார்க்கும்போது அந்த நாயாக பார்த்தீங்கன்னா அந்த கல் சிற்பமோ கல்லோ தெரியாது. அதுதானே நாயை கண்டா கல்லை காணுங்கிறது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க, சித்தர்களோட பாடல்களில் நிறைய மறைபொருள்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் விட்டுவிட்டு மேலோட்டமாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு இவர் இந்த கடவுளை சொல்கிறாரு, அவர் அந்த கடவுளை சொல்கிறாரு, இப்படி போய் இது யார் அத்தாரிட்டேரியன்? நீங்களும் அத்தாரிட்டேரியன் இல்லை நான் அத்தாரிட்டேரியன்? அப்படிலாம் கிடையாது. சித்தர்கள் பாடல்களில் எழுதிட்டுருக்கிற விதத்தை பார்க்கும்போது அவங்க வந்து பக்தி மார்க்கத்தை விரும்பாமல் ஞான மார்க்கத்தை வலியுறுத்துகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரையே இப்படி தான் வழிபடணும், நீங்களே ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறீங்களா? இது யார் உருவாக்குனது? அப்படியெல்லாம் கிடையாது. ஞானம் வந்தார் பின் நமக்கு எது வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம நிறையா கூட ரீசெண்டாக கூட நிறைய சித்தர்களை பார்த்தோம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உணவு ஆடை அதெல்லாம் அவங்க கவனமே இருக்காது. அவங்க எல்லாமே அவங்களுக்குன்னு சில ஓப்பன் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஞானக்கண் திறந்துடும். அந்த ஞானக்கண் திறந்த பிறகு நம்மளை கண்டா அவனுங்களுக்கு பைத்தியக்காரனாக இருக்கும்ல, அவங்க தான் சித்தர்கள். அவங்க வந்து நம்மளை வந்து யாராவது கும்பிடணும், நம்மள்ட்ட வந்து கையெடுத்து இப்படியெல்லாம் அவங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரியே போயிட்டுருப்பாங்க. இப்போது காடுகளுக்கு சென்று தவம் புரிகிறாங்கல்ல, காடுகளுக்கு சென்று அந்த காலத்தில் தவம் புரிந்த சித்தர்கள் வந்து அந்த விலங்குகளை எப்படி அடித்து துன்புறுத்தாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக அவங்களால இருந்திருக்காங்க. ஆனால் அந்த விலங்குகள்டேருந்து தான் தப்பிச்சுக்கணும்ல, அதையும் பார்த்துக்கணும். இதுக்காக சில மந்திர ஒலிகளை வந்து அவங்க உருவாக்குனாங்க. அப்போ சில ஏடுகளை வந்து சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி எந்திரம் எழுதுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியெல்லாம் சில சக்திகளை கண்டுபிடிச்சாங்களே தவிர இவங்க வந்து இந்த பூஜை பண்ணால், இந்த அன்னைக்கு விரதம் இருந்தால், இப்படி பண்ணால், என்னை வந்து இப்படி வந்து வணங்கினா உனக்கு பலன் கொடுப்போம் அப்படியெல்லாம் சொல்லலை. அவங்க நினைவிடத்தில் போய் நம்ம வளரும்போது நமக்கு சில ஞான மார்க்கத்துக்கு வழிகாட்டுவாங்க. அதனால் சித்தர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய இப்போ ஆன்மீகத்தை விட்டு ஜோதிடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கேது நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு சித்தர் வழிபாடு இயற்கையாக கைகூடும். நீங்கள் வந்து பக்தி மார்க்கத்தை ஏற்க மாட்டீங்க.
அடுத்து நிறைய கிரகங்கள் வந்து பல கிரகங்கள் வந்து நட்சத்திர சாரம் வந்து கேதுவோட நட்சத்திர சாரங்களில் பல கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கும் வந்து பக்தி மார்க்கத்தை விடுபட்டு ஞான மார்க்கத்தை நோக்கி போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் 4-5 கிரகங்கள் ஒரே ராசிகளில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் வந்து சித்தர்களோட வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும். இந்த வழிபாடு எல்லாமே பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கம் அல்ல, ஞான மார்க்கம்தான், மெடிடேஷன் தான். அவங்க வந்து போன இடத்துலையோ அவங்க சமாதியான இடத்துலையோ அவங்க வந்து சென்று உழவுன இடத்துலையோ போய் உட்காரும்போது நமக்கு அந்த சக்தி கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை தான். அந்த இடத்துல மன ஒருமைப்பாடும், நீங்கள் மனதை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பல பேர் சொல்லுவாங்க, நம்மலாம் தூக்கம் வந்தால் தூங்க போகிறோன்னு சொல்லுவோம், அவன் தியானம் பண்ண போகிறோன்னு சொல்லலாம், இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ சித்தர்களை வழிபடுவதற்கு காலம் கிடையாது, நேரம் கிடையாது, வழிபாட்டு முறைகள் கிடையாது, வழிபாடே கிடையாது. ஞான மார்க்கத்தால் தியான மார்க்கத்தால் நினைக்கிறது மட்டும்தான் சித்தர்களை வழிபடுறது. அந்த சித்தர்கள் வழிபாடு யாருக்கு கை கொடுக்குங்கிறது ஜோதிட ரீதியாக நம்ம கொடுக்குற விளக்கம், நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விளக்கத்தை தான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். யார் யாரெல்லாம் சித்தர்களை வழிபடணும், அவங்களுடைய ஜோதிட அமைப்பு என்ன, அவங்களுடைய ஜாதக அமைப்பு என்னங்கிறது என்னுடைய ஆசான் போன்றவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம சில ஜாதகங்களை பார்க்கும்போது கூட அவங்களுக்கு எந்த சித்தர்கள் கை கொடுப்பாங்க, கடவுள்கள் வழிபாடு நல்லதா சித்தர் வழிபாடு நல்லதா அப்படின்னு எடுக்கும்போது சித்தர்கள் வழிபாடு தான் சிலருக்கு கை கொடுக்கும். அதை நம்ம ப்ராக்டிக்கலாகவும் சில இடங்களில் பார்க்குறோம். அதனால் ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் எதையோ வளர்றது, ஞானம் வந்த பிறகு அப்படியே குழம்பி நிற்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லி குழப்பாமல் சித்தர்களை ஞான மார்க்கத்தின் மூலமாகத்தான் வழிபடணும். சித்தர்கள் பக்தி மார்க்கத்துக்கு முரணானவர்கள், அதை வந்து அவங்களுடைய பாடல்களை ஒழுங்காக படித்தா தெரியும். அதனால் சித்தர்களுக்கு வழிபாட்டு முறைகளும் கிடையாது, அதுக்குன்னு வந்து எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. ஞான மார்க்கத்தின் மூலமாக தியானம் பண்ணினீங்கனாலே சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ சித்தர்களை எப்படி வணங்குவதுங்கிறது யாரும் டைரக்ஷன்லாம் கிடையாது, உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் திரும்பவும் சொல்ல, உள்ளம் பெருங்கோயில் அப்படிங்கிறது சித்தர்கள் சொன்ன வார்த்தையை வச்சு சித்தர்களுடைய வழிபாடை நீங்கள் தொடங்கலாம். இதுக்கு யாருடைய உத்தரவும் வழிகாட்டுதலும் அவசியமே கிடையாது. நம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் தான் முக்கியமான காரணம். சித்தர்களுக்கு வழிபாடு தேவையா, இல்லை அவர்களை எப்படி வணங்குறது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.